வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமருதீன்ட்ட விஜய் சேதுபதி சார் வந்து சத்தியம் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. எதுக்காக அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை நைட் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து கமருதீன்ட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கமருதீன் வந்து அதை தப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைண்டில் ஏற்றிப்பார். நீங்கள் இந்த மாதிரி தான் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது என்ன அப்படின்றத இப்போ நம்ம உண்மை வேணால் பார்க்கலாம். விஜய் சேதுபதி சார் வந்து அந்த விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஆதிரி வந்து எழுத சொல்கிறாங்க. இந்த மாதிரி கமருதீன் வந்து திவாகர்னால எங்களுக்கு வந்து சேஃப்டி இல்லை, எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அவர் இருக்கனால அப்படின்றத வந்து சொல்கிறாரு. அதுக்கு விஜய் சேதுபதி சார் வந்து எல்லாத்தையுமே கேட்குறாங்க, உங்கள் சேஃப்டி உங்களுக்கெல்லாம் சேஃபாக தானே இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்கா அவங்களுக்கு திவாகர் இருக்கிறனால அப்படின்ற மாதிரி எல்லா பெண்கள்கிட்டையும் கேட்குறாங்க. பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை எங்களுக்கு அந்த எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் இருக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்கிறாங்க. ஸோ உடனே கமருதீன் எழுந்து சார் அவர் தான் வந்து நான் இங்கே இருந்தேன் அப்படின்னா பெண்களுக்கு சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்படின்னோடனே நீ உங்களை ஒன்றுமே கேட்கல நீங்கள் உட்காரலாம் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் நோஸ் கட் கொடுக்குற மாதிரி சொல்வார். ஆடியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாப் பண்ணி அதை வந்து சேரேஜ் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து ஒரு நோஸ் கட் கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சுபிக்ஷாவை கேட்குறாங்க. சுபிக்ஷா வந்து எந்திரிச்சு சொல்கிறாங்க, கமருதீன் வந்து கேமரா முன்னாடி நின்று இந்த மாதிரி திவாகர்னால எங்கள் வீட்டில் இருக்க பெண்களுக்கு எல்லாம் வந்து பிரச்சனை, அவர்னால சேஃப்டியே கிடையாது இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கனி அக்கா வந்து கிச்சனில் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அவர் இருக்கிறதுனால அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சுபி வந்து பார்த்திங்கன்னா அவர் கமருதீன் பின்னாடியே வருவாங்க, ஏதோ துணி எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, அவர்னால எங்களுக்கு பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத சொல்லிவிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. பட் கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அவங்கள கூப்பிட்டு நீங்கள் திவாகர் இருக்கிறது சேஃப்டி அப்படின்றத சொல்லிவிட்டு எனக்காக என்னால் உங்களுக்கு வந்து பிரச்சனை, நீங்கள் என்ன பார்த்து பயப்படுறீங்க அப்படின்றத சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சுபி நான் எதுக்கு உங்களை பார்த்து பயப்படணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த விஷயத்த சொல்லவே இல்லை. ஆனால் கமருதீன் வந்து என்ன நினச்சிக்கிறாருன்னா சுபி வந்து அவரை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்றத சொன்னாங்க அப்படின்றத வந்து கேமராவில் வந்து பதிவு பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்படி சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்றத வந்து சுபி வந்து டிஃபெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபியை வந்து இது பண்ணுறதுக்காக கமருதீன் கூட இவங்களும் ஜாயின் பண்ணுவாங்க, பார்வதியும். ஸோ இந்த விஷயத்தை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப பார்வதி வந்து அமைதியாக தான் இருக்காங்க. கமருதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி சார்ட்ட எழுந்து சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி அவங்க சத்தியமாக அப்படி சொன்னாங்க சார், என்னை பார்த்து அவங்க பயப்படுறாங்க அப்படின்றத சத்தியமாக சொன்னாங்க சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு சார், சத்தியம் சார் அப்படின்னோடனே விஜய் சேதுபதி சார் சொல்கிறாரு, சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி சுபி சொல்லவே இல்லை, சுபி சொன்னது தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி சுபி சொன்னாங்கன்னாங்களே அது ரெக்கார்ட் ஆகலை கேமராவில், சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி செம நோஸ் கட் வாங்கலாரு கமருதீன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு நீங்கள் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி வினோத்தும் அடிக்கடி சொல்வார், கமருதீனும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி சொல்வார். ஸோ அவங்களோட அசம்ஷனில் அவங்க ஒன்று நினச்சி இதைத்தான் அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேமராவில் அவங்க பதிவு பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக என்ன அப்படின்றத இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தெரிய வருது. ஸோ விஜய் சேதுபதி சார் அதை சூப்பராக போட்டு உடைச்சார் இந்த ஷோவில் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.